ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோ ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். ஸோ 10,000 அண்டர் 10,000 இருக்கக்கூடிய ஒரு 3 மொபைலை பற்றின ஒரு கம்பேரிசன் வீடியோ தான். இந்த 3 மொபைலில் 2 மொபைல் ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகி இப்போ சேலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய மொபைல் ரெட்மியுடைய ரெட்மி 9 பிரைம், ரியல்மியுடைய ரியல்மி நார்சோ 10A. இந்த மூணாவது மொபைல் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணல. கம்மிங் ஆகஸ்ட் 18 தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா 10,000 அண்டர் 10,000 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் அந்த மொபைலும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலையும் வச்சு இந்த 3 மொபைலும் இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன் என்ன, இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட், எந்த மொபைலில் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகும். ஸோ நீங்கள் ஒரு 10,000 கீழே நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொபைல் வாங்கலாம். இந்த 3 மொபைலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் ரியல்மியோட ரியல்மி நார்சோ 10A. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு மொபைல் தான், ரொம்பவே பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ண ஒரு மொபைல். ரெண்டாவது மொபைல் ரெட்மியோடைய ரெட்மி 9 பிரைம், இதுவுமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு மொபைல், பட்ஜெட் செக்மெண்ட்டில் 10,000 ரூபாய்க்கு கீழே ரிலீஸ் பண்ண ஒரு மொபைல் தான். அடுத்ததாக மூணாவதாக பார்க்க போகிற மொபைலும் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஒரு மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணல, இந்தோனேஷியாவில் ஆனால் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியாவில் 10,000 அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் தான் இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் 10,000 இல்லை அதற்கும் கம்மியாக கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 மொபைலோட கம்பேரிசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் Realme Narzo 10A ஓட டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ் கொண்ட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD+ டிஸ்பிளே கிடையாது. இதில் உங்களுக்கு கார்னிங் கிளாஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதுவே Redmi 9 பிரைமில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே, IPS டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுலேயும் உங்களுக்கு கார்னிங் கிளாஸ் சப்போர்ட் உண்டு. அடுத்து மூணாவது மொபைல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய Realme C12. ஸோ இந்த மொபைல் தான் வந்து ஆகஸ்ட் 18 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு LCD டிஸ்பிளே தான். இதில் உங்களுக்கு கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் உண்டு. ஸோ டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்மியோடைய ரெட்மி 9 பிரைம் உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே, ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டிஸ்பிளேல ரெட்மி 9 பிரைம் தான் வின் ஆகுது. நெக்ஸ்ட் கேமரா பார்த்தோம்னா ரியல்மி நார்சோ 10A உங்களுக்கு பின்பக்கம் 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 12 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் கொண்ட போர்ட்ரேட் கேமரா, 2 மெகா பிக்சல் கொண்ட மேக்ரோ கேமரா அண்ட் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொண்ட ஒரு ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெட்மி 9 பிரைமில் உங்களுக்கு பின்பக்கமாக 4 கேமரா கொடுக்குறாங்க. 13 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகா பிக்சல் கொண்ட மேக்ரோ கேமரா, 2 மெகா பிக்சல் கொண்ட டெப்த் சென்சார் போர்ட்ரேட் கேமரா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் Realme C12 பார்த்தீங்கன்னா Realme Narzo மாதிரியே தான், இதுலேயும் உங்களுக்கு பின்பக்கம் 3 கேமரா தான் கொடுக்குறாங்க. 13 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் கொண்ட மோனோ சென்சாரிங் கேமரா, 2 மெகா பிக்சல் கொண்ட மேக்ரோ கேமரா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 மொபைலில் உங்களுக்கு கேமரா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியுது. நமக்கு Redmi 9 பிரைம் தான் கேமராவிலையும் உங்களுக்கு பெஸ்ட். நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல்மியோடைய Realme Narzo 10A உங்களுக்கு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுவே Redmi 9 பிரைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5020 mAh கொண்ட ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. என்னதான் 18 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் 10 வோல்ட்டுக்கான சார்ஜர் தான் உங்களுக்கு இன்பாக்ஸில் வரும். உங்களுக்கு 18 வோல்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். Realme C12 உங்களுக்கு மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்பாக்ஸோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் Realme C12 தான் வின் ஆகுது. 6000 mAh கொண்ட ஒரு மிகப்பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ Realme C12 பேட்டரியில் டாப். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். ஸோ Realme Narzo 10A உங்களுக்கு MediaTek Helio G70 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல கேமிங் ப்ராசஸர் தான். இதுவே Redmi 9 பிரைமில் MediaTek Helio G80 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ Narzo 10A விட இது கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் தான். இதுவே Realme C12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Helio G35 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா Realme C12 அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். இந்த 3ல் ப்ராசஸரில் கண்டிப்பாக நமக்கு Realme 9 பிரைம் தான் வின்னர். மற்றபடி இந்த 3 மொபைல்லையுமே உங்களுக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் 2 சிம் அண்ட் 1 மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 மொபைல்லையுமே உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் உண்டு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது உங்களுக்கு பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பிரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Realme Narzo 10A பார்த்தீங்கன்னா 3GB 32GB அப்படின்ற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8999 உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இதுலேயே 4GB 64GB அப்படின்ற வேரியன்ட் வேணும்னா உங்களுக்கு 10,000 சேல் பண்ணுறாங்க. அடுத்து ரெட்மியோடைய Redmi 9 பிரைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB 64GB அப்படின்ற வேரியன்ட் உங்களுக்கு 10,000 சேல் பண்ணுறாங்க. இதுவே ரியல்மியோடைய Realme C12 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் 10,000
அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் அந்த 10,000 ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை அதை விட கம்மியாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதுல என்ன பொறுத்த வரைக்கும் இதை கம்மியாக ரிலீஸ் பண்ணாலே பெட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா Realme Narzo 10Aலையும் Realme C12லையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கொடுக்கல. பேட்டரிலையும் ப்ராசஸர்லையும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா Realme Narzoல உங்களுக்கு 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. C12ல உங்களுக்கு 6000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Narzoல உங்களுக்கு MediaTek Helio G70 கொடுத்துருக்காங்க. C12ல உங்களுக்கு MediaTek G35 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு டிஃபரன்ஸை மட்டும் தான் வச்சுக்கிட்டு இந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக இந்த ரெண்டு டிஃபரன்ஸுக்கு ஒரு மொபைலை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுல ப்ரைஸை கொஞ்சம் கம்மியாக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே. பட் இதே ப்ரைஸுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா Realme Narzo 10Aவே வந்துட்டு இருக்கு. ஸோ Realme C12 அப்படின்றது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்றத இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதில் Realme-உடைய Realme 9 Prime தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.